அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்கள் வேல்ஸ் வித்யாசிரம் பள்ளியில் செலிப்ரேட்டிங் டைவர்சிட்டின்னு ஒரு இயர் லாங் தீம் இருக்கும். எவ்ரி இயர் எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிற ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டேவை தவிர்த்து ஒரு வருஷமும் ஒரு தீமோட செலிப்ரேட் பண்ணுவோம். லாஸ்ட் இயர் மில்லட் மேலா பண்ணோம். மில்லட் மேலால என்ன மாதிரி மில்லட்ஸ் எப்படிலாம் பசங்களுக்கு உதவும், அதாவது நம்மளோட ஆரோக்கியமான உணவு முறைக்காக ஒரு மேலா வச்சு பேரண்ட்ஸு பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த திருவிழாவை ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணோம். அதுக்கு முதல் வருஷம் வேஸ்ட் அவுட் ஆஃப் வெல்த், அது மாணவர்கள் பழைய டிஷர்ட்ல இருந்து ஒரு 10,000 வேஸ்ட் அவுட் ஆஃப் வெல்த்ன்ற மாதிரி 10,000 டிஷர்ட்ல ஒரு அழகான ஒரு பேக்கை கொடுத்து செஞ்சு கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டும் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேயும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். இந்த வருஷம் எங்கள் தீம் செலிப்ரேட்டிங் டைவர்சிட்டி. அதில் ஒரு மாதமும் ஒரு லாங்குவேஜ் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். மார்னிங் அசம்பிளியில் ஒரு லாங்குவேஜில் பிள்ளைங்க பேசுவாங்க. இது நம்மளோட மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் உதவுன்றாக நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக இந்த மாதம் எங்கள் ஜப்பனீஸோட கான்சுலேட் வந்திருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் டீ செரிமனி கொண்டாடிட்டு இருக்கோம். ஹைக்கவான ஒரு டீ மாஸ்டர் வந்திருக்காங்க அந்த ஸ்கூல்ல இருந்து. பிள்ளைங்களுக்கு ஜப்பானுடைய பாரம்பரியம், கலாச்சாரம் இது ரெண்டுமே அவங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறோம். இது அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஹேவ் யூ என்ஜாய் த டே டுடே மேம்? ஸோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் வெல்கம் பண்ணி ஜாப்பனீஸ் சாங் பாடினாங்க பிள்ளைங்க. ஸோ அவங்க எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க அவங்களோட டீமுக்கு. ஸோ இதுக்கு ஒத்துழைத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், பேரண்ட்ஸுக்கும், மாணவர்களும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நன்றி. ஒரு குழந்தை ஜப்பானை பத்தி கட்டுரை எழுதி ஒரு வாரம் ஜப்பானுக்கு போயிட்டு வந்தாங்க. ஸோ இது தொடரும் என்று மேம் சொல்லியிருக்கிறாங்க. இதை கூடிய சீக்கிர விரைவில் ஒரு சின்ன ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. 10 years பேக்ஸே நாங்கள் ஒரு கான்சுலேட்ல நம்மளோட ஆரம்ப ட்ரெடிஷ்னல் நம்மளோட கொலுவும் ஹீனா மசூரின்னு சொல்லுவோம், ஜப்பனீஸ் கொலுவும், அது ரெண்டையும் பக்கத்துல வச்சுட்டு அது ரெண்டையும் ஒரு ஸ்டடி இருக்கு. நமக்கு எப்படி ஒரு பாரம்பரியம் கல்ச்சரோட இருக்கோ, ஜப்பான்லயும் ஒரு பாரம்பரியம் கல்ச்சரல் அவங்களோட ஹினா மசூரி டால் செரிமனியில் இருக்கு. அதை பிள்ளைங்க ஒரு கம்பேரிசன் ஸ்டடியா பண்ணாங்க. ஸோ மேம் அதை பத்தி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ இந்த உறவு தொடரும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. So very good afternoon to one and all present here. So today there was an event in our school which is the Japanese tea culture, and we had participated in the tea ceremony and we got to learn a lot about it. We got to learn about the culture, the way they drink the tea, like they sit in a position where they fold their legs, and we all had a chance to taste the tea. So it was very healthy, and people from Japan came and taught us a lot about it. So it was a great experience as we learned a lot. So as
to honor the people who came from Japan, our school, Wales Vidyashram, had also sang a song in Japanese language, and everything was very good. They also had like programs like dancing and singing, which also like entertained them as it was their language, and they also taught us few words in Japanese like konnichiwa. So like they taught us how to greet people in Japan. So it was a very good experience, and it is a very valuable thing which I have learned today. Thank you. நல்லா இருந்தது and good experience to do this Japanese tea ceremony and ஜாலியாக இருந்தது இதை பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணதால அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது கரெக்டாக பண்ணோம். இந்த ஜப்பானீஸ் டீ செரிமனி ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நாங்கள் வேற கல்ச்சர் டீஸ் அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணதில்லை. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. அவங்க நல்லாவும் சொல்லி தந்தாங்க, அதனால டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. எனக்கு வந்து இந்த இப்போ ஜப்பான்ல எனக்கு இருக்கிறது பிடிக்கும். அதனால எங்க கல்ச்சர் எல்லாம் இருக்கிறதுனா எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றதுனால எல்லாம் புரிஞ்சு பண்ண நல்லா இருந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்கள் வேல்ஸ் வித்யாசிரம் பள்ளியில் செலிப்ரேட்டிங் டைவர்சிட்டின்னு ஒரு இயர் லாங் தீம் இருக்கும். எவ்ரி இயர் வந்து எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிற ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டேவை தவிர்த்து ஒரு வருஷமும் ஒரு தீமோட செலிப்ரேட் பண்ணுவோம். லாஸ்ட் இயர் வந்து மில்லட் மேலா பண்ணோம். மில்லட் மேலால வந்து என்ன மாதிரி மில்லட்ஸ் எப்படிலாம் பசங்களுக்கு உதவும், அதாவது நம்மளோட ஆரோக்கியமான உணவு முறைக்காக ஒரு மேலா வச்சு பேரண்ட்ஸ் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த திருவிழாவை வந்து ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணோம். அதுக்கு முதல் வருஷம் வந்து வேஸ்ட் அவுட் ஆஃப் வெல்த், அதாவது மாணவர்கள் வந்து பழைய டிஷர்ட்ல இருந்து ஒரு 10,000 வேஸ்ட் அவுட் ஆஃப் வெல்த்ன்ற மாதிரி 10,000 டிஷர்ட்ல வந்து ஒரு அழகான ஒரு பேக்கை கொடுத்து செஞ்சு கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டும் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லயும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். இந்த வருஷம் எங்க தீம் வந்து செலிப்ரேட்டிங் டைவர்சிட்டி. அதுல வந்து ஒரு மாதமும் ஒரு லாங்குவேஜ் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். மார்னிங் அசம்பிளியில ஒரு லாங்குவேஜ்ல பிள்ளைங்க பேசுவாங்க. இது வந்து நம்மளோட மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் உதவுன்றதாக நாங்க நம்புறோம். அதுக்காக இந்த மாசம் எங்க ஜப்பானீஸோட கான்சுலேட் வந்திருக்காங்க. இன்னைக்கு நாங்க டீ செரிமனி கொண்டாடிட்டு இருக்கோம். ஹைக்கவான ஒரு டீ மாஸ்டர் வந்திருக்காங்க அந்த ஸ்கூல்ல இருந்து. பிள்ளைங்களுக்கு ஜப்பானுடைய பாரம்பரியம், கலாச்சாரம் இது ரெண்டுமே அவங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறோம். இது வந்து அவங்க ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஹேவ் யூ என்ஜாய் த டே டுடே மேம்? ஸோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல வெல்கம் பண்ணி ஜாப்பனீஸ் சாங் பாடினாங்க பிள்ளைங்க. ஸோ அவங்க வந்து எங்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அவங்களோட டீமுக்கு. ஸோ இதுக்கு ஒத்துழைத்து அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், பேரண்ட்ஸுக்கும், மாணவர்களும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நன்றி. வந்து ஒரு குழந்தை வந்து ஜப்பானை பத்தி கட்டுரை எழுதி ஒரு வாரம் ஜப்பானுக்கு போயிட்டு வந்தாங்க. ஸோ இது வந்து தொடரும் என்று மேம் சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து கூடிய சீக்கிர விரைவில் ஒரு சின்ன ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. 10 years பேக்ஸே நாங்க வந்து ஒரு கான்சுலேட்ல வந்து நம்மளோட ஆரம்ப ட்ரெடிஷ்னல் நம்மளோட கொலுவும் ஹீனா மசூரின்னு சொல்லுவோம், ஜப்பனீஸ் கொலுவும், அது ரெண்டையும் பக்கத்துல வச்சுட்டு அது ரெண்டையும் ஒரு ஸ்டடி இருக்கு. நமக்கு எப்படி ஒரு பாரம்பரியம் கல்ச்சரோட இருக்கோ ஜப்பான்லயும் ஒரு பாரம்பரியம் கல்ச்சரல் அவங்களோட ஹினா மசூரி டால் செரிமனி இருக்கு. அதை வந்து பிள்ளைங்க வந்து ஒரு கம்பேரிசன் ஸ்டடியா பண்ணாங்க. ஸோ மேம் வந்து அதை பத்தி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ இந்த உறவு வந்து தொடரும். Yes. Thank you so much for inviting. I enjoy so much tea ceremonies. Usually when we have a tea ceremonies, we are having a communities. So it's a connecting people, not only like drinking a tea, but like having a conversation which has a lot of values to the Japanese culture. So it's really honor for me to be here, and I would like to thank all the members for inviting me. Thank you. Our Indian tea, you like our tea? Which kind of tea? You have many kind of tea. Any tea, what you have tasted, you tell me.
Only the chai. She likes the chai, the traditional chai. Ginger chai. Ginger chai or Oh, ginger chai, masala tea, it's everything. My favorite part of the morning is having a chai. That makes me calm and understand the day starts. That's the beginning of my day every day here in India. So I enjoy. her favorite is our traditional masala chai, she told us. So very good afternoon to one and all present here. So today there was an event in our school which is the Japanese tea culture, and we had participated in the tea ceremony and we got to learn a lot about it. We got to learn about the culture, the way they drink the tea, like they sit in a position where they fold their legs, and we all had a chance to taste the tea. So it was very healthy, and people from Japan came and taught us a lot about it. So it was a great experience as we learnt a lot. Thank you. So as to honor the people who came from Japan, our school Wales Vidyashram had also sang a song in Japanese language, and everything was very good. They also had programs like dancing and singing, which also entertained them as it was their language, and they also taught us few words in Japanese like konnichiwa. So they taught us how to greet people in Japan. So it was a very good experience, and it is a very valuable thing which I have learned today. Thank you. நல்லா இருந்தது and good experience to do this Japanese tea ceremony and ஜாலியாக இருந்தது இதை பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணதால அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது கரெக்டாக பண்ணோம். இந்த ஜப்பானீஸ் டீ செரிமனி ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நாங்க வேற கல்ச்சர் டீஸ் அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணதில்ல. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. அவங்க நல்லாவும் சொல்லி தந்தாங்க, அதனால டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. எனக்கு இந்த இப்போ ஜப்பான்ல எனக்கு இருக்கிறது பிடிக்கும். அதனால எங்க கல்ச்சர் எல்லாம் இருக்கிறதுனா எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றதுனால எல்லாம் புரிஞ்சு பண்ணேன், நல்லா இருந்துச்சு. தனிஷ்கா, தாரிகா, சஞ்சு.